இன்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, சுத்த வெள்ளை போலமும் குங்குலியமும் அல்வான் பிசுருமாகிய கந்த வட்டங்களையும் சுத்தமான சாம்பிராணியையும் நீ சம நிறையாக எடுத்து தைலக்காரம் செய்கிறது போல அதற்கு பரிமளம் ஏற்றி துப்புரவான பரிசுத்த ரூபவர்க்கமாக்கி அதில் கொஞ்சம் எடுத்து பொடியாக இடித்து நான் உன்னை சந்திக்கும் ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கும் சாட்சி சந்நிதியில் வைப்பாயாக. அது உங்களுக்கு மகா பரிசுத்தமாய் இருக்க கடவுள். அதுக்காக ஒவ்வொருவரும் பரிசுத்த தைலமாக இருக்கணும். ஒவ்வொரு இருதயமும் எப்படி இருக்கணும்? கர்த்தர் முன்பாக பரிசுத்த தைலமாக இருக்கணும். தைலம் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். வெள்ளம் அடையணும். பரிசுத்த ஆவியை கர்த்தர் நம்ம கொடுக்க காரணம் என்ன? நாம் வெள்ளம் அடையும். எதில் வெள்ளம் அடையணும்? சாப்பிட்டு வெள்ளமா இருக்கா? ஆவில் வெள்ளப்படாது. நீங்கள் வெள்ளம் அடைந்து எருசலேமிலும் அப்புறம் யூதேயா முழுவதும், எருசலேம் முழுவதும், யூதேய தேசத்து முழுவதும் அவருடைய தேவனுடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் சாட்சியா பண்ண, சபையில் சாட்சியா பண்ண. எவன் சொன்னால் டாக்டர்னு எந்திக்கணும். இது எந்திக்க இருக்காமல் நீ பரிசுத்த மடையில் உடனே வெளியே போகணும். கர்த்தர் தரிசிக்க, கர்த்தர் இவங்க முகத்தை பார்க்க மாட்டேன், இவங்க ஜெபத்தை கேட்க மாட்டேன். அவ்வளோ கடினமானதாகும் இந்த ரகசியம். உன்னதப்பட்டு 2ஆம் அதிகாரம் 14. கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முக ரூபத்தில் எனக்கு காண்பேன். நாம் எங்கு தங்கி இருக்கிறோம்? கர்த்தருடைய இருதய வெடிப்பில் இருக்கிறோம். ஈஸ் எனக்காக மரித்தார். இந்த அந்த வெடிப்பு கூட இருந்தால் நம்முடைய இருதயம் அவருக்கு முன்பாக எண்ணெயா இருக்கும். என்னை கருத்து முகத்தை தொட்டால் முகம் வளவலும் இருக்கணும். இது வர கரடு பொருளா இருக்கக்கூடாது. அதான் கர்த்தர் மனுஷன் முகத்தை பார்ப்பான். கர்த்தர் இருக்கிறார். இருதயங்களை அங்க கழுவுறார். கர்த்தர் எதை சுத்திகரிக்கிறாரு? நம்மளோட மனசை கழுவி சுத்திகரிக்கிறார். நல்லா கவனிக்கணும். நாம் ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் தரிசிக்கணும். கர்த்தர் நம்மோட பேசணும். அந்த அனுபவம் வேணும். இப்படி இருந்தால் தான் பரலோகம் போக முடியும். எங்கே எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஒண்ணு, இந்த கஷ்டம் கர்த்தர் கணக்காக்காது. 38 வருஷமாட்ட ஆராய்ச்சி வந்துட்டு இருக்காங்க. தினமும் வரான். எத்தனை வருஷமாட்ட? ஆனால் அந்த எந்திக்க முடியல. அவரே இயேசு கண்டான். யாரை இயேசு கர்த்த பார்க்கிறாரு? யார் நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கா? யார் பணக்காரா இருக்கா? யார் அழகா இருக்கா? இதை பார்க்கிறாரு. வந்த உடனே அவ்வளவுதான் கண்டார். நான் கிட்ட போனேன். சொசமாக வேண்டும் விரும்புகிறையா கேட்டாரா? ஆமா. 38 வருஷமாயும் களைப்பில்லாம வரான். இந்த நோக்கத்தோடு வரான். கர்த்தர் எதை பார்க்கிறாரு? என்னுடைய வியாதி உடனே குணமாகணும். அதுக்கு என்ன வேணும்? விடுதலை வேணும். இந்த நோக்கத்தோடு ஆராதிக்க வரணும். ஜெபம் வரணும். மகிமை அடையணும். பலன் அடையணும். ஆவியில் நாம் பலன் அடையணும். எதுக்கு வரும்? ஆவில பலப்படும். மாம்சத்தில் கெட்ட ஜீவித்தில் பலப்படல. யூதாசு பணம் சம்பாதிச்சான். இயேசு காட்டி கொடுத்தார். அப்ப சம்பாத்தியம் எப்படி பண்ண முடியும்? சத்தியத்தை காட்டி கொடுத்தா சம்பாத்தியம் பண்ண முடியும். இல்லை பணம் வராது. இந்த பணம் என்னாச்சு?
ரோட்டில் போட்டான். எடுத்து வீசிட்டு யார் கையிலையும் ஒப்படைக்கணும் மாத்திரம் ஒப்படைக்கணும். வீசிட்டான். வீசிட்டு நரத்து போயிட்டான். அப்போ நரத்து போகிறவர்கள் இதய பரிசுத்தமாக இருக்காது, பொருளும் பரிசுத்தமாக இருக்கு. அது கற்றுக்க வேண்டாம். நம்ம சொத்து வேண்டாம், அமைச்சு வேண்டாம். எது வேணும்? இருதயம். இந்த மனசு மட்டும் இருக்க வேண்டாம். கண்டிப்பாக கர்த்தர் போயிருக்கு. இதுக்காக இது பரிசுத்த தைலமா இருக்கணும். எப்படி எப்படி பரிசுத்த தைலமா இருக்கணும்? என்னெல்லாம் சேர்க்கணும்? வெள்ளை போளம், குங்கிலியம், அந்த வர்க்கம், சாம்பிராணியர், 4 பொருள் வேண்டும். பரிசுத்தமாக இருக்க வேண்டுமானால், கர்த்தர் நம்ம இறைத்த பார்க்கறதுக்கு பரிசுத்தமாக இருக்க வேண்டுமானால் இந்த 4 பொருளாக நம்ம சுத்திகரிக்கப்படும். பரிசுத்தமாக இருக்கணும். தைலக்காரன் செய்வது போல, தைலம் காய்ச்சல் போல, தைலம் உண்டாக்குற போல இதயம் படுகொழுப்பா இருக்கும். இதயத்துக்கு ஒரு கரடு முரடும் இருக்கக்கூடாது. அவ்வளவு தூரம் இதயம் படுகொழுப்பா இருக்கும். எப்படி இருக்கணும்? பரிசுத்த தைலம் எப்படி காய்க்கணும்? தைலக்காரன் செய்கிறது போல அதற்கு பரிமளமேற்றி துப்புரவான பரிசுத்த ரூபவர்க்கமாகி அதில் பஞ்சம் எடுத்து பொடியாக இடித்து நான் உன்னை சந்திக்கும் ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கும் சாட்சி சந்நிதியில் வைப்பாயாக. கர்த்தர் சந்நிதியில் நம்ம இருதயம் இருக்கிறோம். கர்த்தர் நம்ம சந்திக்கிறார். கர்த்தர் சந்திக்கும் போது நம்ம இருதயம் எப்படி இருக்கணும்? கரடு முரடு இருக்கணும், வலுப்பா இருக்கு. ஒரு அசுத்தம் கைட்டு பட்ட பாடக்கூடாது. மிலிட்ரியில் நான் மிலிட்ரியில் போயிருக்கேன். மிலிட்ரியில் செலக்ஷன் ஆயிருக்கேன். ஆனால் வேலைக்கு போகல, தப்பிட்டு என் பேரை சொல்லி கூப்பிட்டா நாங்கள் வெளியேறிட்டேன். ஒரு வார்த்தையில் வெளியேறிட்டேன். இங்கே இப்போ சித்தப்பா வந்து கூப்பிட்டேன். இப்படி இருக்கப்பா, நம்ம அழுகிற கையை கழிச்சு இவரை பார்க்க வரணும்னு இவரை தேட்டர் இல்லைன்னா மினிஸ்டர் இருந்திருப்பேன். நாட்டுக்காக உழைச்சிருப்பேன். அப்போ அவர் நம்ம பார்க்குற வேலையில் எப்படி இருக்கணும்? இருதயம் வருஷத்துவா இருக்கணும், வலுப்பா இருக்கணும். ஒரு இது தடை பார்த்தா ஒரு அழுக்கு வரக்கூடாது. ஏன் தடை பார்க்காம விடயம் முழுவதும் சுத்தமா இருக்கணும். தூசி கொஞ்சம் அடைஞ்சிருக்கலாமா? ஒன்று இருக்கக்கூடாது. இவ்வளவு தூரம் இருப்பதுக்காக கற்று தடை பார்ப்பேன். ஷேப் மினிஸ்ட்ரிகளை ஷேப் பண்ணதுக்கு டெய்லி அவங்க ஷேப் பண்ணுவோம். மினிஸ்ட்ரிக்காரர் அவர் ஆஃபீஸர் வருவார். ஃபாலோயின் பர் எல்லாம் நிற்கணும். அப்படி பார்ப்பேன். நல்லா இருக்கலாம், பவுடர் போட்டுருக்கலாம், குளிச்சிருக்கலாம், இவன்கிட்ட வாடகை இருக்கியா இன்னும் பார்க்க மாட்டார். இப்படி பார்ப்பாரு. இதுக்கு ஏதாவது முடி தட்டுதான் வளர்ப்பா இருக்கான்னு பார்ப்பார். இப்படி தடையே பார்க்க மாட்டார். இப்படி பார்க்க மாட்டார். முத்த கொடுக்க மாட்டார். அதுதான் குடிச்சு கையில் வெளியே விட்டுருவார். வருஷம் நிற்க மாட்டார். ஒரு ஷேப் எடுப்போம். 2 மினிட்ஸில் அவர் ஓடி வரும். கஷ்டப்பட்டு நாங்கள் கலெக்டருக்கு போகும்போனால் கஷ்டம் நம்ம போதில் கழிவு பிடிப்பெல்லாம் வளர்த்துட்டு போனால் கேட்டுட்டு மிலிட்ரிக்காரன் இப்படி ஆஃபீஸர்கிட்ட வேலை பார்க்கணும். பவுடர் போட்டு குடிச்சிட்டு போடுங்களா? அப்படியே அவசியம் நீட்டாக போடணும். இந்த பேப்பர் எடுக்கணும். இந்த பேப்பரை சுற்றி போட்டுருக்கணும். மேஜில் தான் அப்படி பேப்பர் வேனை போட்டால் எப்படி இருக்கும்? இந்த பேப்பரு பறந்துடும். பேப்பர் எடுப்பாங்க. யார் எடுக்க போகணும்? இவன் தான் எடுக்கப்படும். நம்ம எடுக்க போனால் யூ நாட் ஹிட் வாஸ் தி போஸ்ட். இந்த போஸ்டே ஒத்துக்கு நீ லாய்க்குதான்.
பியூன் எதுக்கு போட்டிருக்கு? இப்படி பார்க்க வைக்கிறதுக்கு. அவன் செய்ய வேண்டிய வேலை கரெக்டாக செய்யணும். உன்னை பேப்பர் எடுத்து வைக்க உன்னைய போடலாம், அதுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லை சொல்லுவேன். நம்மளை அவ்வளவு மூளை வேலை செய்தான்னு பார்க்க டெஸ்ட் பண்ணுவோம். என்னுடைய இது 2000 கேட்டானா இவன் வேலை வைப்பாரா? அவன் நாளைக்கு அவன் இருக்கோம்னா வேலை செய்து மாறி அப்படியே ஆட்சி வேலை பார்த்து ரொம்ப கராவாக இருக்கணும். எதெல்லாம் இருக்கணும்? வெள்ளைப்போளம், குங்கிலியம், கந்தவர்க்கம். அது அல்பான் பிசுமாயை சேர்ந்துருக்கிறோம். ரெண்டும் சேர்ந்துதாங்க கந்தவர்க்கம். அப்புறம் 3வது சாம்பிராணி. மொத்தத்தினாச்சு 4. இதெல்லாம் போனா சம நிறைய இருக்கணும். ஒன்று கூட்டி ஒன்று குறைஞ்சிருந்தால் சுகந்த வாசல் வீசாது. நம்முடைய ஜீவியம் எல்லாம் சமமாக இந்த 4 காரியங்களும் இருக்கு ஒன்று போல் இருந்தால் உன் முகரூபத்தை காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும் என்று கத்த மட்டும்தான். உன்னதப்பட்ட 2:16 கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாய் இருக்கிறது. நாம் கத்து ஜெபம் பண்ணும் போது நம்முடைய சத்தம் எப்படி இருக்கணும்? கத்துல பார்வைக்கு இன்பமா இருக்கணும், பிரியமா இருந்தாதான் கத்த நம்ம ஜெபத்தை கேட்போம். ஏசாவும் ஜெபம்னா கத்தத்துல. அவன் சகோதரர் யார் பேர் என்ன? யாக்கோவும் ஜெபம்னா. யாக்கோவுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டார். ஏசா முந்திரவன் கொடுத்தாரா? ஏன் கொடுக்கல? யார் சொல்லலாம்? பொழுது விடிவு நான் போட்டேன் நன்றி சொல்றான். அவன் ஜெபத்தை கருத்தை கேட்கறான், ஏசா ஜெபத்தை கருத்தை கேட்கறான். அவனை ஆசிரிக்கிறான். அண்ணனுக்கு வேணும், தம்பிக்கு கொடுக்கணும் என்று சொல்லிட்டு சம பங்க வச்சாரா? ஏன்? அவனுடைய இருதயம் சரி. வேட்டையாடில கெட்டிக்காரன் தான், அவன் சொன்னார். மனசு சரி. அவன் கத்து நம்ம ஜெபத்தை கேட்டு நமக்கு எல்லா கிருப வாரங்களையும் கிருபையில் தர வேண்டுமானால் எப்படி இருக்கணும்? இருதயம் கத்தணும்பா செம்மையா இருக்கணும். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கத்தை எதை பார்ப்பாரு? இதயத்தை பார்ப்பாரு. நம்முடைய இருதயம் மனசு கத்தணும்பா இருக்கணும். சரி, ஒரு குடும்பத்தில் புருஷன் பஞ்சாதி இருக்காங்க, சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. யார் முகத்து பார்ப்பாரு? யார் முகத்து பார்ப்பாரு? காஞ்சி போறோம். யார் முகத்து பார்ப்பாரு? ரெண்டாயிரம் சண்டை போட்டிருக்கா? இருதயம் செம்மையா இருந்தால்தான் நம்ம முகத்தை பரிசுத்த தைலமா இருக்கு. இந்த எண்ணெய் நாட்டை அடைக்கணும். எவ்வளவு தூரம் இறுதி தளர்ந்து போகிற அளவுக்கு சோர்வுகள் வரலாம். இது அருகில் இவ்வளவு அருகில் இருந்தாலும் ஜீவியம் இருதயம் தளர்ந்து போகக்கூடாது, மனசு தளர்ந்து போகக்கூடாது. மனைவி பேரு பேர பேரு இவர் சகஜம் தான் போடுவார். மனைவி நல்லா ஜெபம், நல்லா ஒழித்துக்க பாடும். அவருக்கு அங்கே போற ஒரு இடத்துக்கு போனதுல மெட்ராஸ் பக்கம் செருப்பை கழுத்து அடிச்சுட்டாங்க. பல்லு 32 பல்லு முன்னிட்டு
அவருக்கு மலைக்கு 5 பேர் தான் இருந்தது. நம்ம இருக்கா 4 பேர் 5 பேர் மலைக்கு 4 பேர் தப்பி மொத்தம் 2 பேர் எத்தனை பேர்? இவ்வளவு தூரம் அடிபட்டும் அவருடைய இதயம் கலந்து போற. நீ தளர்ந்து போறியா? எவ்வளவு தூரம் அடிக்கு இருக்குது, இந்த சகதி இருக்கு, இந்த வாழ்க்கையில நாம எவ்வளவு தளர்ந்து போலாமா கேட்கிறேன். இவருக்கு அந்த ஊருக்கு போயிட்டு வந்துட்டு திரும்ப போறார். அதனால நம்முடைய ஜீவியம் தத்து தூபம் வர்க்கம் போல இருக்கணும், சாம்பிராணி போல இருக்கணும். 31 இஸ்ரவேல் புத்திரரோடே நீ பேசி சொல்ல வேண்டியதாவது, உங்கள் தலைமுறை தோறும் இது எனக்குரிய பரிசுத்த அபிஷேக தைலமா இருக்க வேண்டும். எல்லாரும் ஜபம் உண்டு. ஜபத்தில் நம்முடைய ஜபம் தூபவர்க்க போடப்பட்ட தூப ஜபமா இருக்கணும். தூபவர்க்கம் போடப்பட்ட ஜபமும் உண்டு, தூபவர்க்கு இடாத ஜபம் உண்டு. நல்ல கவனிக்கணும். எப்படி இருக்கணும்? தூபவர்க்கம் போடப்பட்ட ஜபம் உண்டு, தூபவர்க்கம் போடாத ஜபம் உண்டு. யோசிக்க கூடாது. தூபவர்க்கம் போட்டதானால் இது கொஞ்சம் தான் எடுக்கணும், 3 வருஷம் எடுக்கணும். இதை பரிமளத்தில் இருக்கிற நெருப்புல எடுத்து நம்ம பரிமளத்தில் இருக்கிற நெருப்பு அடுப்பு எடுப்போம். எடுத்து அந்த தண்ணியில் போட்டால் என்ன ஆகும்? புகையாயும் வாசனையா இருக்கு. அப்ப கத்த பாருங்க அறுபது பார்க்குன்னா அப்படி அவர் பார்வைக்கு இன்பமா இருக்கு. அது அங்க முகலபத்தை காண்பு முகத்தை பார்க்க மாட்டார். உன்னதப்பட்ட புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14. கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாய் இருக்கிறது என்றார். உன் சத்தம் இன்பமும் ஜெபிக்கின்ற முகமும் தெரியும், தூவர்க்க போட்டப்பட்ட முகமும் தெரியும், இன்பமா இருக்கிற முகமும் தெரியும். சாதாரண ரட்சிக்கப்படாமல் கவலைப்படாமல் பரிசுத்தம் இல்லாமல் ஜெபம் முகமும் தெரியும். முகத்தை பார்த்து கண்டுபிடிக்கிறோம். இன் ஜெபிக்கிறவன் ஜெபஜீவி இல்லாதவன் தெரியும். அதாங்க சொல்லுது. இதுல 10 பார்த்துட்டு ஜெபம் பண்ணுங்க இதான் வரணும். இந்த குத்துவிளக்கு வெளிச்சத்துல இந்த அப்பம் புசிக்கணும், தேவவசனம் படிக்கணும். தேவவசனம் படிச்சு இருதயம் நிரம்பப்பட்டாதான் ஜெபம். ஜெபிக்கிறவங்க வந்துடுவான். இங்க தள்ளி போட்டிருக்கு, இங்க தள்ளி போடும். ஜெபிக்கிறவங்க ஜெபத்தை பார்த்தா உன் சத்தம் அப்ப வசனத்தினால் குத்துவிளக்கு வெளிச்சத்தில் வசனம் படிக்கணும். வசனம் படிச்சு இருதயம் நிரப்பப்பட்ட பிறகு ஜெபம் ஜெயித்து வரலாம். துபோருக்கு இடாத ஜபம் எப்படி இருக்கும்? கலந்து கணச்சு போறோம். வெங்கல மரத்து கடையில் பாத்திரத்தை எடுத்து போறோம். சத்தம் கேட்கணும், கத்த முகத்தை பார்க்க கூடாது. உன் முகத்தை காண்பேன். இன்னும் உன்னப்பட்ட பசு போட்டிருக்கா 2வது இடத்துல. அப்ப நம்ம முகத்தை பார்க்கணும். தைலக்காரன் செய்து போல் தைலமா இருக்கணும், பசுத்த தைலமா இருக்கணும். முகரூபம் இன்பமும் சத்தம். அப்போ நம்ம ஜபிக்கிறோம் சத்தத்தை கேட்டா கத்த பிரியப்படும். அப்படிப்பட்ட இன்பமா இருக்கணும். அழகு இல்ல, பவுடர் போட்டு ஜபம் இல்ல. கத்தருக்கு ஜபத்தை கேட்டால் இன்பமா இருக்கணும். அதாங்க பாவத்தை மறிச்சு சாம்பலா மாற்றணும். இந்த பலப்படி இதுதான் பலிபீடம். சம நிறைய இருக்கக்கூடிய
எங்க பார்த்தா முழு ஊர் இருக்கு. தெரியுதா? எல்லாம் நாம் சாம்பல் ஆக்கணும். நித்துளியாக்கி 90ஆம் சங்கீதத்தில் வலகை பக்கம் கடைசி பாடல் என்ன இருக்கு? மனுஷரை நீர்த்துளியாக்கி மனுபுத்திரரே திரும்புங்கள் என்று. நம்ம ஒண்ணும் இல்லாம ஆக்கி வெறுமையாக்கி, அப்பதான் இறுதியும் வெறுமையாக்கப்பட்ட கர்த்தனை திரும்புவோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்க விட்டோம். நம் சத்தை இன்பமாகும். இவ்வளவு தூரம் நம்ம இறுதியும் பரிசுத்தம் அடைஞ்சால்தான் கர்த்தம் சத்தத்தை மாற்றுவோம். இல்லாட்டி சத்த தொனி சரியா வரும். சில குட்டி டொம் நொம் சில கண்ணுன்னு கேட்கும். இருக்கு எனக்கு கொட்டடி தெரியும். ஆனா சத்தத்தை ரசிக்க தெரியும். போல சாம்பலாக்க பிறகு சாம்பலாகின பிறகு இந்த தொட்டிக்கு வரணும். இந்த தொட்டிக்கு தான் இது வெங்கல தொட்டி. இந்த வெங்கல தொட்டியில தண்ணி தான் இருக்கும். என்ன தண்ணி? வசனமாகி தண்ணி. இந்த வருஷத்தை கேட்டு கேட்டு நம்முடைய ஜீவிய பரிசுத்தம் அடையணும். காலை கழுவணும், கைகளை கழுவணும், கிளிகளை பரிசுத்தமாக அப்படி படைத்து நம்ம சுத்தமாக இருக்கப்பட்டுத்தான் உள்ள வரணும். ஜெபம் பண்ண முடியும். இல்லட்டவன் ஜெபம் பண்ண முடியாது. சத்தம் கத்தல் புரியக்கூடாது. நம்ம மூத்த பார்ப்பாரா? இவன் தான் அபிஷேகம் பெறுவான். மற்ற யாரும் அபிஷேகம் பெற மாட்டான். பரிசுத்தாவின் பெறணும். அதுக்கு மேல அபிஷேகம் பெறணும். அபிஷேகம் பெற்ற பிறகு வாக்குத்தத்தை பெறணும். வாக்குத்தம் பெற்றாத்தான் கர்த்தருக்கு பிரியமா இருக்கு. எல்லாம் பெற்றாத்தான் கர்த்தருக்கு பிரியமா இருக்கு. முகரூபத்தை காண்பிக்கும் சத்தம் இன்பமும் அதான் கர்த்தர் பார்க்கணும். அதான் இதை போட்டுக்கு இதயம் தளர்ந்து போகக்கூடாது. அதுக்காக கால்களும் கைகளும் கழுவும். கால் கைகளும் போட்டுக்கணும். இதயம் தளராம இருக்கணும். அதான் நீங்க பாட்டு போட்டு தளர்கையோ அனல் ஏறும். அனல் அனல் எவ்வளவு இந்த சகதி நெஞ்ச பாதையில் போகணும். இது சகதியில் அணைஞ்ச போனால் கால் சகதியாகும். நம்ம வழி சகதியா இருக்கு. இது நம்ம உலக ஜீவியெல்லாம் சகதி தான். அசுத்தப்படுவோம். இந்த வழியாக போறமே இது இருதய கழுவுக்கு தளர்ந்து போகக்கூடாது. பரலம் போய் சேர்ந்து நம்ம சத்தம் எப்படி இருக்கணும்? இன்பமா இருக்கணும். அதுக்காக நம்ம கால் ஜீவியமும் பரிசுத்தம் அடையணும். இருதயமும் செய்ய பரிசுத்தம் அடையணும். அதான் கைகளும் காலும் கழுவும். அதாங்க இதுல போட்டிருக்கேன். மனசு வேதனை என்ன செய்யணும்? ஒரு ஆட்டை மனசு வேதனை வச்சிருக்கோம். அங்க வரலாம் வேதனையோடு சொல்லணும். அங்க ஒப்புரவாயிட்டு இங்க காட்டு இங்க ஜெபம் பண்ண முடியும். ஒப்புராம கர்த்தரோட ஐக்கியப்பட முடியும். வீட்டுல புருஷன் பெஞ்சன் சண்டை இங்க சண்டைன்னு முகத்தை பார்க்க மாட்டோம். சாப்பாடு வைக்க மாட்டோம். இல்லை இருக்குன்னு வச்சுக்க அவர் போட்டு சாப்பிடுவார். என்ன செய்யிட்டு போறாரு. நான் தான் குடிச்சிட்டு போட்டு நான் சொன்னா அப்புறம் போகலா அதுதான் கைகளையும் காலையும் கழுவணும். இது பார்ப்பார். மிலிட்ரிக்காரன் மிலிட்ரி ஆஃபீஸ் பார்த்தா இது தடை வைப்பான். இதுக்கு முடிப்படுவார். அதுக்காக இதில் கழுவி ஷேப் பண்ணிட்டு பவுடர் போட்டு வரணுங்கல்ல. நான் இதுவரை பவுடர் போட்டது கிடையாது. ஆய்ச்சல் இல்லை. கல்யாணத்துக்கு பவுடர் போடல. இனி அளவு வைக்க வேண்டிய நேரம் ஆயிட்டு. எவ்வளவு நாட்டு இருந்தாலும் அங்கே போயிட்டு கத்து ஜெபத்தை வைப்போம். கத்து எதை பார்க்குறாரு?
இருதயத்தை பார்க்க, இருதயத்தை பார்த்தா தான் நம்ம ஜபத்தை கேட்பான். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கத்தை நம்ம இருதயத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சத்தத்தை கேட்பான். நம்ம சத்தம் அவர் பார்வைக்கு பிரியமா இருக்கணும், நம்ம ஜபம் அவர் பார்வைக்கு பிரியமா இருக்கணும். இந்த அர்த்தம் கத்து இதாங்கும். யாத்திரை 30 அதிகாரத்தில் 24 தைலக்காரன் செய்தது போல நம்ம இருதயம் இருக்கணும், சுத்தமான தைலமா இருக்கணும், எண்ணெயா இருக்கணும். இன்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, சுத்த வெள்ளை போலமும் குங்குலியமும் அல்வான் பிசுருமாகிய கந்த வட்டங்களையும் சுத்தமான சாம்பிராணியையும் நீ சம நிறையாக எடுத்து தைலக்காரன் செய்கிறது போல அதற்கு பரிமளம் ஏற்றி துப்புரவான பரிசுத்த ரூபவர்க்கமாக்கி அதில் கொஞ்சம் எடுத்து பொடியாக இடித்து நான் உன்னை சந்திக்கும் ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கும் சாட்சி சந்நிதியில் வைப்பாயாக. அது உங்களுக்கு மகா பரிசுத்தமாய் இருக்க கடவுள். குபூர்க்கமா இருக்கணும். நம்முடைய ஜபம் எப்படி இருக்கணும்? வாசனை கொண்டுதான் இருக்கணும், கத்தை பிரியமா இருக்கணும். இல்லாட்டி ஜபத்தை கத்து கேட்க முடியாது, மொத்த பார்க்க முடியாது. சம நிறையா இருக்கணும். போட்டிருக்கா இந்த வருஷத்துல 4 பொருள் எடுக்கணும். 34வது வசனம் கடைசி பாகத்துல சம நிறைய எடுக்கணும். ஒண்ணு கூட்டி ஒண்ணு குறைச்சி இதெல்லாம் எடுக்கணும். சம நிறையாட்டு வெள்ளை போலம். வெள்ளை போலன்னா கசப்ப, யாரிடமும் கசப்ப வச்சுட்டு ஜெபம்லாமா? இவரு நேரத்துக்கு அப்படி சொல்லிட்டாரு, மூத்திரம் முடிப்பானா இப்படி ஜெபம்னா கசப்ப பாப்பாரா? இது 3 நிறைய எடுத்து போடும். எந்த கசப்ப வச்சு ஜெபம்னால் கத்த கேட்க இதை பார்ப்பார். சம நிறைய இருக்கணும். 4 ஜீவிக்கும். கசப்ப இருக்கக்கூடாது. வேற அது அடுத்தது விஷயம். வெறுப்பு இருக்கக்கூடாது. ஆக கசப்பு, வெறுப்பு, அதுதான் குங்கிலியன் நிச்சயம். அதுவும் போட்டிருக்கா. குங்கிலியன் அர்த்தம் அவர் அருகில் வாசனை. எப்படின்னு எந்த வாசனை மறக்கக்கூடாது. கர்த்தர் நம்ம பரலோகத்துக்கு சேர்ப்பதற்காக அவர் ஆழத்தில் இருந்தார். பூமியின் ஆழத்தில் இருந்தார், கடல் ஆழத்தில் இருந்தார். எதில் இருந்தாரு? பூமியின் அங்க நரகா. நரகத்துக்கு போய் ஜெபனரா. அதனால ஜெபம் வைத்திருந்து மேல வந்தாரா? இதுதான் வாசனை வீசிட்டா. இந்த வாசனை அங்கு மகரன மரியா கண்டான். இது நன்றி உள்ளதா வந்தா. இங்க வர்றதுக்கு ஞாயிற்றுக்கிழமை வர்றதுக்கு என்ன காரணம்? சிஷி இல்ல, அப்ப வேற ஜாதி. யூத சரியில்லை. மக்தால ஊரு, அது யூதையா உள்ளதில்ல. ஊரு பேரு மக்தால. அதாவது மதுரையில மரியாதைன்னு சொல்ல காரணம். மக்தால நாட்டுக்காரி இந்த நன்றி நெஞ்சு எழுத்தோட வாழாம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். முன்னால எனக்கு தொடாதேன்னு சொன்னார். நான் போய் ஜெபம் பண்ணிட்டு பிதா கையில ரத்தத்தை காடைக்கு செலுத்திட்டு பிறவன்ற பேசுறேன்னு சொல்லலாம். என்ன தொடாதே சொன்னார். பிற வந்தார். ரத்தத்தை காடைக்கு செலுத்திட்டு கிரைத்தொகை கத்த கையில ஒப்படைச்சிட்டு திரும்ப வந்தார். மரியா அழுதுட்டார். வீட்டுக்கு போல எல்லாரும் போயாச்சு. இந்த மரியா தனியா அழுதுக்கா. மரியாதை என்று கூப்பிட்டார். ஏற்று மாமிய சின்ன மாமியார கூப்பிடலாம். யாக்கோபின் தாயாகிய மரியாதை அங்க இருக்கா. சலோமியும் இருக்கா. யார கூடாரு? அவியாறு இருட்டோட வந்த மரியாதைக்கும் கத்த நினைக்கிறார். மரியாதை கூப்பிட்டார். இந்த சத்தம் இவளுக்கு உயிர் உண்டாயிட்டு. உடனே திரும்பி பார்த்தாரா? ஏன் எனக்கு உறக்காதையா இன்னும் கையை வச்சுட்டு பார்த்தாரா? சத்தம் கேட்ட உடனே திரும்பி பார்த்த. திரும்பி பார்த்த உடனே மூத்த சிரிப்பு
இன்பமாயிட்டா கிட்ட போய் கட்டி பிடிக்கணும்டா. என்ன சொல்லாதேன்னு முன்னவர் இப்பயும் சொல்லுற. ஏன் சொல்லுற? கத்த போயிட்டு வந்தா இவன் இன்னும் சோர்ந்து போகாமல் இது தளராமல் நன்றி நிறுத்தி போட்டு சொல்றான். சத்தம் கேட்ட உடனே இழுத்துச்சு. யார் பக்கமாக? கத்த பக்கமா இழுத்து. அப்போ இவன் போத்திருந்தாரா? அவர் என்கிட்ட பேசல, நான் இன்னைக்கு வரமாட்டேன், நீ பேசாம இருக்கணுமா இருக்காண்டமா, நம்ம இருந்து போலாம். அவனை இருந்தாளா உடனே கிட்ட போய் ஓடி கட்டி போட்டான். இவள் மகிமைக்குள்ளான். யாரு? மரியாள் ஒருபோது பயப்படிக்கு வராதவள் நன்றியிருந்து இறைத்தோடு போன அப்படின்னால் இவள் இருதயம் மகிமைக்குள். நம்முடைய இருதயம் மகிமைப்படணும், மகிமைக்குள் ஆகணும். வேண்டுமானால் கிட்ட ஓடி போக வேண்டுமானால் கெட்டி பிடிக்க வேண்டுமானால் எவ்வளவு அன்பு வேணும். இதே போல கத்தருக்கு அண்டைக்கு போய் நெருங்கி நிற்கணும். அது பக்கத்து போனோம் ஈதாங்க கத்தர் போய் போதுக்காங்க. இந்த சோர்ந்து போகாமல் என்ன சம நிறையா எடுத்து நம்முடைய ஜீவியம் நம்முடைய ஜெபம் இன்பமா இருக்கணும். கத்தர் பார்வைக்கு பிரியமா இருக்கணும். இந்த மாதிரி பிரியமா இருப்பதுக்காக கத்தர் சம நிறையா இருக்கணும். ஒன்று கூட்டி இருக்கு, ஒன்று குறைஞ்சிருக்கு, இங்கே குறையா இருக்கு, வாசனை குறைவா இருக்கு நினைக்க. அப்புறம் அல்பான் விசுமாய் கந்த வர்க்கமா இருக்கணும். அல்பான் விசுக்கணும். கீழாத்து விசுந்தேலங்க இல்லையோ, ரண வைத்தங்க இல்லையோ என்று சொல்றாங்களா? அப்ப இந்த பிசுந்தையில போட்டால்தான் இந்த புண்ணு ஆறும். இந்த மனப்புண்ணு ஆற வேண்டுமானால் இந்த பில்லு வேணும். ஈர நாளுங்கள் நம் சத்தமாக கத்த இந்த புண்ணை ஆறும். மரியாளே கூப்பிட்டார். இவருடைய மனசெல்லாம் அரைட்டா கத்திரிட்ட ஓடலாம். இதே போல கத்திர போக்க நம்முடைய ஜீவிதத்தில் எல்லா நாட்டத்தையும் மாற்றி வாசனை வீசக்கூடியார். நம் மனதில் எல்லா நாற்றம் வெறுப்பு மரியாதைன்னு கூட வார்த்தை எல்லா நாற்றத்தையும் மாற்றி அவர் கிட்ட போ. அதாங்க ஆசிரியர்கள் கத்தருக்கு என்ன கொடுக்கணும்? நீ காலை கழுவுறதுக்கு நீ தண்ணி தரல, இவ எது கொடுத்தா? கண்ணீராகிய எண்ணெய் கண்ணீர் சிந்தினான். இவன் பச்சை தண்ணி கொடுக்கல காலை கழுவுறதுக்கு. அவ காலை கண்ணீரினால் கழுவினான், தலைமையினால் துடைத்தான். அதை எடுத்து சாட்சி சொல்றார். நம்ம கத்து நம்ம குறித்து சாட்சி சொல்ல வேண்டுமானால், நம்முடைய ஜெபத்தை பார்த்து அங்கீகரிக்க வேண்டுமானால் ஒண்ணு பார்க்கணும், கிட்ட போ, வாசனை வீசக்கூடிய இருக்கணும். நம்முடைய வாயில் புறப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் கிருபை நிறைந்ததா இருக்கணும். கத்திர வாயில் அருள் பொழிந்துதான் நம்மளோட வாயில் கிருபை பொழிஞ்சு கிருபுள்ள வார்த்தை நமக்கு தரணும். அப்ப நம்முடைய ஜபம் என்னடா வைக்கணும் கேட்டோம்னா, கத்த ஜபத்தை கேட்பாரா? இங்கே சண்டை போடுறோம், அங்கே போய் ஜபடுறோம், கத்து கேட்பாரா? அவ பைத்தியக்காரன் இல்லை, ஆடு பைத்தியக்காரன் மாதிரி தான் இருப்பார். கத்த இந்த மாதிரி ஜபத்தை கேட்காது. குகிலியம் வாசனை பண்ணதா இருக்கணும். நம்முடைய ஜீவிதத்தில் என்ன வரணும்? வாசனை வீசு. கிருபை உள்ளா இருந்தால் கத்த இறங்கணும். பவுல் காலையில் அது மறுநாள் காலை போகணும், பஸ்ஸை பிடிக்கணும். இங்க ராத்திரி முழுவதும் பிரசவம் ஆயிட்டேன். விடிஞ்ச வர நேரத்தில் ஒரு ஐத்திய வாலிபன் தூக்க வரியில கேட்டான், அறவரே கேட்டான், திரும்ப சொல்ல தெரியாத முடிஞ்சு சேர்த்துட்டான். இவனை எழுப்பணும், நீங்க பார்த்துட்டு நான் போறேன், பஸ்ஸை பிடிக்கணும்னு போயிடுவோம். இப்போ பஸ்ஸு கிடையாது நமக்கு. பஸ்ஸு போனவன் போக முடியுமா?
இவனை எழுப்பி கொடுத்துட்டாங்க திரும்ப போனோம். அதுக்கிட்ட 10 வருமா வராதா? 69 சங்கீதம் 1 தேவனே என்னை ரட்சியும், வெள்ளங்கள் என் ஆத்துமா மட்டும் பெருகி வருகிறது. வெள்ளம் என் ஆத்துமா மட்டும் பெருகி வருகிறது. ஆத்மா வர வாய்க்குள்ள தண்ணி போனோம். பாருவோம் இவன் எப்படி செத்தான்? கடல்ல போயிட்டான். தண்ணி கூட வந்துட்டா ஆஞ்சி வந்தான். குதிரை சத்தத்தை கேட்க குதிரை எல்லாம் வேகமா இருந்தது. இந்த வேகமா இருந்த குதிரை என்னாச்சு? கடலா வந்துச்சு. அவன் ஏறின இருந்த குதிரை ரதம் என்னாச்சு? மூழ்கி போறதுல பைதா வேற, வண்டி வேற கலந்துச்சு. வேற வண்டி இல்லை, குதிரை இவர் இருக்கார். யாரு? இந்த ராஜா இருக்கார். வண்டி மிதந்துச்சு. இந்த ராஜா மிதந்தாரா? இல்ல, ஆழத்துல போயிட்டான். காணா போயிட்டானா? கருத்து முன்பா வந்தானா? வரல. ஏன்? தேவன் யார் கேட்டான். இவன் இந்த கடலை கலந்தான். குதிரை பாஞ்சு வந்தது. ஆனா கடக்க முடியலையே. ஏன்? எங்க போயிட்டான்? ஆழத்துக்கு. நாம் ஆழத்துக்கு போனாலும் நம்மை கரையேற்றவல்ல. நம்முடைய சத்தம் அவர் பார்வைக்கு என்ன? அதான் கரை ஏறினவர்கள். அதான் மருவு வாழ்க்கை. நாம் அக்கறைக்கு போயிருக்கோம். யாத்திரை புத்தத்தில் என்றால் அக்கறைக்கு போனவர்கள், அக்கறைக்கு போனவர்கள், கரையேறினவர்கள் அர்த்தம். இயேசு நமக்காக அக்கறை போன்றவர் நமக்காக மரித்தார். இந்த ஆழத்தில் மரித்தார். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். காரணம் பிதாவாய் தேவனை கல்லறை பார்த்தார். அவர் முகத்தின் மகிமை இந்த கல்லறையில் பட்டுச்சு. இயேசுவை எழுப்பிட்டார். இயேசு உயிர்த்திருந்தாரா? மகிமை பெற்று வந்தாரா? இவ்வளவு மகிமை பெற்று உயிர்த்திருந்தாலும் இந்த வாசனை மீண்டும் வீசு. கர்த்தருடைய வாசனை மீண்டும் வீசு. இதே போல நாம் கர்த்தருடைய நின்றவர்கள் நம்முடைய வாசனை வீசு. நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய ஜெபத்தின் மூலம் நம்ம குடும்பம் ஆசிரியப்படணும். ஒரு இடங்களும் ஆசிரியப்படணும். யாருக்கா ஜெபம் அவன் ஆசிரியப்படணும். ஐயா, இப்ப இந்த கண்ணாடி நாட்டுக்கு கண்ணாடி பீங்கினம் தின்னாலும் மாடு படைச்சிட்டியா? இந்த அவங்க ஆசிரியம். இது கத்த மகிமை அவங்களுக்கு காமிச்சு கொடுக்காரு. ஏற்ற இறக்கணும்ன்ற இந்த இப்படிப்பட்ட ஜபத்தை கேட்டு கத்த அற்புதம் செய்யணும். நம்முடைய ஜபத்தை கத்த கேட்கணும். நாம் எப்படி வைத்தியர் எல்லாம் சமம் நிறைய எடுக்கணும். எல்லாம் சமம் நிறைய இருக்கணும். ஒன்று கூடி போச்சு, ஒன்று குறைஞ்சி வச்சிருந்தால் அல்பான் பிசின் உறவு நிருபம் 2ஆம் அதிகாரம் 14 நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குறைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சிலுமையே வெற்றி சிறந்தார். சிலை சுமக்கிறதுக்காக கர்த்தர் முள்மூடி கிரீடத்தை கொடுத்து அதை ஆணி அடிச்சு தலையில ஒரு கிரீடத்தை வச்சு அடிச்சு ஆழத்தை இறங்க வச்சுட்டார். இவ்வளவு இறங்கிட்டு இந்த ஆழத்தை இறங்கி போனவர் உயிர்த்திருந்தாரா? உயிர்த்திருந்து நமக்கு வாசனை வச்சுட்டா, அந்த வாசனை மகிழ்ந்த மரியாதை தெரிஞ்சுட்டா, அந்த சத்தம் வணங்கிட்டா. இதே போல நம்ம ஆப்பிரிக்காரனுடைய ஜீவியம் அரபியனுடைய ஜீவியம் நாட்டில் எல்லாம் போயிட்டு நம்மளோட வார்த்தையில் கிருபை உள்ளதா இருக்கணும். நம்ம வார்த்தை ஜெபம் எப்படி இருக்கணும்? இப்படி ஜெபத்தை பார்த்து தான் நம்ம முகத்தை பார்ப்போம். அதுவரையிலும் முகத்தை பார்க்கணும். கிருபையுள்ள வார்த்தைகள் நம்ம வரணும். சாபம் நிறைஞ்ச வார்த்தைகள் இல்லை, கிருபையுள்ள வார்த்தைகள் நம்ம வருவதை கற்றுக்கணும். மத்தேயு சுவிசேஷம்
16ஆம் அதிகாரம் 22 23. அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக் கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். பேதுரு தனியா அழைச்சிட்டு போறான். இது உமக்கு சம்பிக்க விடாதியா, என் மனசு கேட்கல, நீ சொல்லிட்டு அழைக்க விடாதியா கூப்பிட்டு வைக்க. அதுக்கு கத்த அங்கேயே நம்மளுக்காக இறங்குறான். இன்னும் தடை பார்த்தாரா? ஆனால் அங்கேயே இருக்காரா? என்ன சொன்னாரு? எனக்கு அப்பாலே போ, பின்னாலே போ, சாத்தானேன்ட்டான். அப்படின்னு சாத்தானே போய் இவனை விட்டுட்டு போனானா? ஏன் ஏன் போல? ஏன் போல? உலப்புறமா சித்திக்க, நம்ம சிந்தனைகள் உலப்புறத்துக்கு விடக்கூடாது. இந்த நேரத்தில் உலப்புறம் சிந்தை வரும். இந்த நேரத்தில் இதுக்கு எப்படி சிந்தை வருது? இந்த உலப்புறம் சிந்தை வந்தானால் வந்த உடனே அப்பாலே போ சாத்தான், சாசை சொல்லிட்டாரு. என்ன சாசுன்னு கேட்டுட்டாரு. இனி இந்த கூட்டத்துக்கு போறோமானா ராணியம்மா போல கோவிட்டு போகணும். என்னமா பேது போனா பேது போல முதல் அற்புதம் செய்த ஆள் யாரு? இந்த பேது தான். இவனுடைய ஜப பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார். ஒற்ற பிரசங்கம் பண்ண அது எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்பாலே போய் சாத்தான் இவனுக்கு சொன்னாலும் நீ போகல. ஏன் நிக்கணும்? இந்த கோபம் பேசுற வார்த்தை நம்மகிட்ட இருக்கணும். இவங்க போல ஏ பார்க்க நித்திய ஜீவனை பார்க்க, அவருக்குள்ள கிருபையை பார்க்க, உயிர்த்தெழுந்த வல்லமை பார்க்க. மரியாளே என்று திரும்பி கூட இந்த சத்தம் கேட்ட உடனே மரியா அழுதுட்டு இருக்கு. மரியாள் ஓடி போய் கட்டி போய். இப்ப கண்ணீர் யார் தொலைச்சா? அழகம்மா, உனக்கு கடையில் நல்ல சேலை வாங்கி தரேன் சொன்னாரா? அதில் அல்வா வாங்கி தரேன்னு சொன்னாரா? இல்லை. அழுக போயிட்டு சத்தம் கேட்ட உடனே கிட்ட போய் கட்டி பிடிச்சேன். இவர் சத்தம் போயிட்டு இவருக்கு அன்பம் வாஜ்ய மகிமை கொடுத்தாலும் இருந்தார். இதுக்காக இதே போல நாம் ஜெயம் பெறதுக்காக குங்கிலியம் வைக்க மாட்டோம். எவ்வளவு ஆழத்தில் இறங்கினாலும், எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் நம் இறுதியும் சோர்ந்து போகணும். அதான் குடும்ப வாழ்க்கை. குடும்ப வாழ்க்கை எனக்கு அதிக கல்யாணம் கட்டக்கூடாது, என்னை போல இருந்து விட்டா நலமா இருக்குன்னு பேதுருக்காரு, பவுல் சொல்லிருக்காரு. இதே இவரை போல இருந்துட்டா அந்த குடும்ப ஜீவித்தை வருத்தலாம். அதான் கல்யாணம் கட்டக்கூடாது. அப்படி இல்லை, எல்லாத்தையும் ஜெயம் பெறணும். இது இருந்தால்தான் கிருபையுள்ள வார்த்தைகள் வரும். இதுல ஆழத்தில் இறங்கி கரை ஏறினாத்தான் வாயில கிருபையுள்ள வார்த்தை. நம்முடைய வாயில் கிருபை நிறைஞ்ச வார்த்தைகள் வர வேண்டுமானால் எப்பேற்பட்ட ஆழமானாலும் இறங்கினால்தான் இப்படி ஒரு கசப்பெல்லாம் மாற்றி, வெறுப்பெல்லாம் மாற்றி கிருபையுள்ள வார்த்தையை வாயில். இதுதான் கஷ்டம். இப்படி இருந்தால்தான் நம்ம ஜபத்தில் என்ன போடுவாரு? சாம்பிராணி, அதான் துப வர்க்கம். இந்த கடல் மேல இது எடுத்து கொஞ்சம் போட்டா புகை எழும்புதா? யாரா பிடிச்சி நிப்பாட்ட முடியுமா? இந்த புகையை என்ன பிடிக்க என்னென்ன வேணும்? எத்தனை பேர் எவ்வளோ கம்பம் எடுத்துட்டு போகணும், ஈட்டி எடுத்துட்டு போகணும். புகையை பிடிக்க முடியும். அதுவா இருக்கும். அப்ப கர்த்தரை தேடுபவர்கள், கர்த்தரை ஜெபம் பண்றவர்கள் எவ்வளவு இன்னல் இருந்தாலும் அது ஜெயம் பெற்று கரை ஏறினவர்கள். கரை ஏறாதான் நம்ம ஜபத்துக்கு இன்பமா இருக்கும்.
கிருபை உள்ளதாக இருக்கும். நம் பிள்ளைகள் ஆசிரிக்கப்படும். நம்முடைய ஜபத்தை கேட்டு கர்த்தர் ஐயோ நீர் என்ன ஆசிரியர் ஒழிய உண்மை நான் ஓவிடின் வைராக்கிய தப்பிக்கிறார். கெஞ்சி கேட்டான், அழுது கேட்டான், அழுது கெஞ்சினான். யாரு? யாக்கோபு. ஆபிரகாமுடைய பேரன். ஆபிரகாமுடைய பேரனா ஈசாக்கின் பேரனா? ஆபிரகாமுடைய பேரன். தனிமையை படுத்திட்டு கர்த்தனை தோன்றார். யாக்கோபு எத்தர் உன் பேரன்னா கேட்க, அண்ணனை ஏமாத்துறான், தகப்பனை ஏமாத்துறான், கர்த்தரை ஏமாற்ற முடியல. என் பேர் யாக்கோபு. அழுது கெஞ்சினபடினால் என் பேர் இனி யாக்கோபு என்று படாமல் இஸ்ரவேல் என்று எனப்படும். இஸ்ரவேல் என்ற வீரம் ஜெயிக்கிறவன் அர்த்தம். வல்லமை உள்ளவன். வல்லமையினர் கத்த மாட்டான். அதான் இஸ்ரேல் நாடு வல்லரசா வர்ற காரணம். அப்போ நாம் எல்லாம் வல்லவனாக காரணம் என்ன? பெற்று நம்முடைய வார்த்தைகள் கிருபையுள்ளதாக இருந்தால்தான், ஏன் ஜீவி உள்ளவனாக இருந்தால்தான், கர்த்தர் ஜெபத்தை கேட்டால்தான் கிருபை உள்ளவன். நாம் பிள்ளைகள் ஆசைக்கிறோம். சுத்தமான சாம்பிராணி இது மருந்து பார்ப்பார். நம்ம வாயில் ஒரு சத்தத்தை கர்த்தர் பார்க்க. வெளிப்படுத்தின விசேஷம் 8வது அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனம். வேறொரு தூதனும் வந்து தூபம் காட்டும் பொன் கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூபவர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தப்பட்ட தூபவர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. ஆழத்தில் இறங்கி சோர்ந்து போகாமல் இது இருந்தால்தான் நம்ம ஜபம் எங்கே போய் கேட்கப்படும்? தேவன் முன்பாக எழும். எப்படி எழும்புது? யார் கையில் இருக்கு? கர்த்தர் தூதர் கையில் இருக்கா? நம்முடைய ஜபம் எல்லாம் அவர் கையில போய் ஏறணும். இது வந்து பார்க்கணும். கர்த்தர் நம்ம ஜபத்தை கையில ஒரு கையில வாங்க. இதான் காணிக்க. இந்த ஜபத்தை அவர் கையில வாங்கினதான் வாங்கிட்டு நினைச்சவரு. நீ வெளிப்படுத்த விசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 தீபங்களும் 24 மூப்பர்களும் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூபவர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து. நம்முடைய ஜபம் கையில போய் எட்டிட்டு எல்லாரும் பரலோகமும் பரலோகத்தில் உள்ளவர்கள் பரலோகம் நடிக்க முன்னால் விழுந்துட்டா நம்முடைய ஜபம் அவர் முன்னால் போய் அவர் கையில போய் சேர்ந்த உடனே பரலோகத்தில் எல்லாம் அதிகாரம் கேள்வி பூர்வத்தில் உள்ள நடுங்கும். இதான் கத்து சொல்லணும். நம்முடைய ஜபத்தை அவர் கையில் எடுக்கணும். கையில் எடுத்தானா அப்ப நம்ம கையில் ஜபத்தை கர்த்தர் எடுக்கணும். அப்ப நம்முடைய ஜபத்தை அவர் வாங்கணும். இது நம்ம போய் பிதாவுக்கு நேரம் போய் கொடுக்க முடியாது. நான் தகுதி இல்லை. ஏசு ஜபம்னா ரெக்கமெண்ட் பண்ணாதான் கையில் எடுப்போம். இல்லடவான் ஜபத்தை கேட்கணும். நம்ம எவ்வளவு உயர்த்தி பேசினாலும் கேட்காது. இங்கிருந்து அங்கே அந்த ரோடு கேட்டாலும் கேட்காது. நம்முடைய ஜபம் அவர் பாரு கிருபை உள்ளதா இருக்கணும். கர்த்தர் மனசு இறங்கணும் கூட இருக்கணும். சரி, ஒன்று சொல்லிக்கேன் 5ஆம் அதிகாரம் 17 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எப்படி ஜெபம்? சோர்ந்து போலாமா? இடையில ஒரு சண்டை வந்துட்டு பேச முடியாது. இங்க இல்லைன்னா அவர் வேற இடத்துல பேசுவார். நம்ம யார்கிட்ட பேச முடியும்? ஜெபம் பண்ணாரு முடியுமா? கையை கட்டிட்டு இருக்கேன். கையை வேற அத்து விடாது. இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். இந்த தான்
மத்திய சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மதிகேடரே, குருடரே, எது முக்கியம்? பொன்னை பரிசுத்தமாக்குகிற தேவாலயமோ? எது முக்கியம்? பொன்னை பார்க்கிறோம் தேவாலயம். எது முக்கியம்? தேவாலயம். மத்திய 6:7 வச்சிருக்கீங்க. அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை அளப்பாதீர்கள். அவர்கள் அதிக வசனத்தினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அதிக வசனிக்கான், கத்த வயந்து பேசுறான். இந்த கள்ளனை போல இல்ல, இந்த ஆயக்கரனை போல நான் இல்லையா, உண்மை போல இருக்கான். இன்னும் வயிற்று பேசுறான். இந்த ஜபத்தை கத்த கேட்டாரா? கேட்கிறான். இதே போல கிருபையுள்ளதா இருக்கணும். அதுதான் முக்கியம். மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஜெபம் போது நமக்கு என்ன வருது? கோபம் வருதா? பெற்றுக்கொள்வோம் என்கிற விசுவாசி கிடைக்கும். கத்த செய்வா என்கிற எண்ணம் வந்தால்தான் கத்த கிடைத்தது. ஜெபம் எப்படி ஜெபம்? என்கிற விசுவாசம் இருக்கணும், சந்தேகம் வரக்கூடாது. வந்து கத்த கேட்காது, இது வாசனை வீசாது. நம்முடைய ஜபம் அவன் கைக்கு வாசனை வீசாது, மனசுக்கு வாசனை வீசாது, இன்பமா இருக்கு. அப்பதான் நம்ம மொத்த பார்ப்போம். இந்த நோக்கத்தோடு அங்க நம்ம குடும்ப வாழ்க்கை நடத்தணும். அவர் சண்டைப்பட்டாரு, இனி அவர்கிட்ட நான் பேசுவானா? இருந்தா யார் ஜெயிப்பா? நாம ஜெயிக்கணும். சாத்தான் ஜெயிச்சிடும். தாத்தா எது வந்திருக்கான்? நம்ம அடிக்கும். அதனால நாம் அடித்து போகக்கூட கரை ஏறினா இருக்கணும், வாசனை வீசக்கூடியவர்களா இருக்கணும், திருவிழா இருக்கணும். நம்முடைய ஜபம் அவர் பாருக்கு பிரியமா இருக்கு. ஆபரம் போல ஜபம் பண்ணணும், யாக்கோபு போல ஜபம் பண்ணணும். என்னை தொடாது, நான் போட்டோம் என்று கையை தட்டினார். யாக்க விட்டானா? கெட்டி விட்டு அழுதான், கெஞ்சிடான். நீர் என்னை ஆசிரியர், பொழுது விழுந்துட்டப்பா நான் போனோம் கேட்குறேன். அழுக, கெஞ்சுத, நம்மளை முகன்ட்டார். இது மாதிரி 3 காரியம் இருந்தால்தான் அவர் ஜபத்தை கேட்டிருக்காரு. அழுது ஜபம், மன்றாடும், காலை கெட்டி பிடிக்கணும். அவரை கெட்டி பிடிச்சி பிடிக்கிறார். காலை பாதத்தில் விழுந்து கெட்டி பிடிக்கணும். நான் உண்மை போக மாட்டேன், விட மாட்டேன். நீ என்னை ஆசிரியக்கணும், பொழுது விடிஞ்சிட்டப்பா நான் போகணும். அவ்வளவு தூரம் கெஞ்சிடும். இப்படியேதான் அழுது போராடி கெஞ்சி கேட்டவனாங்க பேர் இஸ்ரவேலன் ஆக்க மாட்டோம். வெள்ளமை பெற்றவர், நான் வல்லமை பெற்றவர் துபமா இருக்கேன். நம்முடைய ஜபம் எப்படி இருக்கணும்? துபோர்க்கமா இருக்கணும், கத்து பிரியமா இருக்கணும், வல்லமை உள்ளதா இருக்கணும். எல்லா கசப்பையும் மாற்றி நம்ம வல்லமை உள்ளதா கத்த மாற்றலாம். கத்த சொந்தரிப்போம். கர்த்தாவே, எங்களுடைய ஜபத்தை நீ கேட்டதுக்கா சொல்றேன். நம்முடைய ஜபம் எப்படி இருக்கணும்? தூவருக்கு நிறைந்ததா இருக்கணும். யாரோடு கசப்பு இருக்கக்கூடாது, யாரோட வெறுப்பு இருக்கக்கூடாது. தூவருக்கு போடப்பட்டதா இருக்கணும், வாசனை வீசக்கூடியதா இருக்கணும். அவருடைய சத்தம் நம்ம கேட்டோம்னா அவர் இறங்கக்கூடியதா இருக்கணும், அங்கீகரிக்கக்கூடியதா இருந்தால்தான் கர்த்தர் நம்ம வாசனை வீசணும். விட்டிருந்த அனுபவம் கூட கர்த்தர் நாம் கரை ஏறலாம். எந்த பிரச்சனை இருந்தாலும் ஜெயம் பெறலாம். வாழ்க்கையில எல்லா கசப்பும் வரும், வெறுப்பு வரும். எல்லாத்தையும் ஜெயம் பெற்றவளா இருக்கணும், கரை ஏறுகளா இருக்கணும். கர்த்தர் இதுக்காக நம்ம வச்சிருக்கிறார். அவர் இதே போல கரை ஏறினப்பா அவருடைய சத்தத்தை வல்லமை உள்ளாச்சு. நம்முடைய ஜபத்தை வல்லமை வேண்டும். ஆனால் இதை நான் கரை ஏறுகளா இருக்கணும். எல்லாத்துக்கும் சோதரிப்போம். நீரே எங்களை ஆசிரியக்கணுமே, நீரே எங்களை மகிமைப்படுத்தணுமே. நீர் மகிமைப்படுவதற்காக ஜெபிக்கிறோம், நீர் ஆசிரியக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தினால் பிதாவே.